ஷாக்கிங்கான நியூஸ்ங்க. இது எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதான்னு கூட எனக்கு தெரியாது. அமெரிக்காக்கு ஃபர்ஸ்ட் வந்த புதுசுல நானும் இதை ரொம்ப நாளா யோசிச்சிருக்கேங்க. ஸோ நாம இந்தியன் அடுப்புலலாம் குக் பண்ணும்போது கேஸ்ல தான் நம்ம எப்பயுமே அடுப்பே எரியும், நம்ம குக் பண்ணுவோம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா எலக்ட்ரிக்ல குக் பண்றாங்க. அது போக பாத்தீங்கன்னா சம் ஹவுசஸ்ல கேஸ்ல இருக்குது. இதெல்லாம் குக் பண்ணும்போது கேஸ் வருது அப்படின்னா ஸோ சிலிண்டர் மூலமா கனெக்ஷன் பண்ணிருப்பாங்க. ஆனா இங்க எல்லாமே அண்டர் கிரவுண்ட் கனெக்ஷன் மூலமா கனெக்ட் பண்ற அந்த நேச்சுரல் கேஸை தாங்க ஒரு குட்டி பைப் லைன் மூலமா நம்மளோட ஸ்டவ்வுக்கு கொடுக்குறாங்க. எங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா எலக்ட்ரிக் அடுப்பு தாங்க. கரண்ட் போயிருச்சு அப்படின்னா டோட்டலா அன்னைக்கு குக் பண்ணவே முடியாது. லஞ்ச் பார்த்தீங்கன்னா புதினா சப்பாத்தி வித் கேப்சிகம், ஆனியன், டொமேட்டோஸ்லாம் போட்டு ஒரு குட்டி கிரேவி மாதிரி ரெடி பண்ணியிருந்தேங்க. கொஞ்சமா புளி ஊற்றி சூப்பராக இருந்தது. வெறும் சாம்பார் பவுடர் போட்டு மட்டும் தாங்க இந்த கிரேவி பண்ணியிருந்தேன். 2 பேருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கிரேவி. சைடில் பார்த்தீங்கன்னா கேரட் பொரியல் தயிர் வச்சு தாங்க லஞ்சே ஃபினிஷ் ஆச்சு. மொர போடுற சாட்ஸ்ல மீட் பண்ணலாங்க.